வேலு விரும்பியது. வேலுங்கிற இளைஞன் அழகன், வீரன், துணிச்சல் கொண்டவன். இளம் வயசுலயே அவன் தன்னோட தாய் தந்தையர்களை இழந்துட்டதுனால தன்னோட பாட்டியோட அரவணைப்புல வாழ்ந்து வந்தான். பெரியவனானோன்னு அவன் இராணுவத்துல சேர்ந்து நாட்டிற்கு பணிபுரிய விரும்பினான். பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் வேலு தான் விரும்பியபடி இராணுவத்துல சேர தலைநகரை நோக்கி போனான். வழியில ஒரு காட்டை கடக்க வேண்டி இருந்தது. அந்த காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் போனோன்னு ஒரு குரல் நில்லுன்னு சொன்னது. வேலு சுத்தியும் பார்த்தான். ஒரு மேடான இடத்துல விகாரமான மனிதன் இருக்கிறத பார்த்தான். அவன் வேலுவை பார்த்து, உன்னோட கால் கீழே ஒரு கட்டெரும்பு நசுங்கி அது அழுங்குரல் என்னோட காதுல விழுதுன்னு சொன்னான். வேலுவும் காலை உயர்த்தி பார்த்தான். அங்கு தரையில ஒரு கட்டெரும்பு நசுங்கி கிடந்தது. வேலு அந்த மனிதன் கிட்ட, இந்த கட்டெரும்பு அழுதது உன்னோட காதுல விழுந்துதான்னு கேட்டான். அவனும், ஆமா, என்னால மெல்லிய ஒளிய கூட கேட்க முடியும், என்னோட பேரு ஒளித்தம்பின்னு சொன்னான். அப்போ வேலு, அப்படியா, இப்படி அபூர்வ சக்தி கொண்ட நீ காட்டுல ஏன் இருக்க? உன்ன மாதிரி உள்ளவங்களோட பணி நாட்டுக்கு தேவை. நான் நாட்டுக்கு பணிபுரிய இராணுவத்துல சேர தலைநகருக்கு போயிட்டு இருக்கேன். நீயும் என்னோட வா, அங்க நீ நல்லா வாழ வழி செய்யறேன்னு சொன்னான். ஒளித்தம்பியும் அவனோட கிளம்புனான். 2 பேரும் உச்சி வேலைக்கு ஒரு பாறை அருகே போயிட்டு இருக்கப்போ அவங்களுக்கு தாகம் எடுத்தது. அப்போ பாறைகளிடையே ஒரு குரல், வெயில் அதிகமா இருக்கு, கொஞ்சம் உட்காந்துட்டு இளைப்பாரிட்டு போங்கன்னு சொன்னது. 2 பேரும் ஆச்சரியப்பட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. அப்போ ஒளித்தம்பியை விட விகாரமா இருந்த ஒருத்தன் அவங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். அப்ப அவன் வேலு கிட்ட, உன்னோட இடுப்புல சொருகியுள்ள பனை முடிப்போட முடிச்சு கொஞ்சம் அவிழ்ந்திருக்கு, இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தா அது மேல தளர்ந்து அதுல உள்ள பணம் கீழே விழுந்துடும், ஜாக்கிரதைன்னு எச்சரிச்சான். அதை கேட்ட வேலு தன்னோட இடுப்புல உள்ள பண முடிச்ச பார்த்தான். அதோட முடிச்சு தளர்ந்துதான் இருந்தது. துணியோட மறைவுல இருந்த பண முடிச்சு எப்படி இந்த மனிதனுக்கு தெரிஞ்சதுன்னு வேலுவும் ஒளித்தம்பியும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மனிதனும், நான் சொன்னது ஆச்சரியப்படும்படி இருக்குதா? நான் எதையும் எங்கிருந்தாலும் பார்க்க முடியும். என்னோட பார்வைய எதுவும் தடை செய்ய முடியாது. என் பேரு பேரொளின்னு சொன்னான். வேலுவும், நீயும் எங்களோட தலைநகருக்கு வா, உன்னோட பணி நாட்டுக்கு தேவைன்னு சொன்னோன்னு பேரொளியும் சம்மதிச்சு அவங்களோட கிளம்பினான். 3 பேரும் கொஞ்ச தூரம் போனோன்னா ஒரு குரல், நில்லுங்க, ஒரு புலி வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னது. மறு நிமிஷமே ஒரு புலி உரிமிக்கிட்டு அவங்கள நோக்கி பாஞ்சு வந்தது. அப்ப ஒரு பாறாங்கல் வேகமா வந்து புலியை தாக்கி வீழ்த்தினோன்னு புலி துடி துடிச்சு இறந்தது. 3 பேரும் தலை நிமிர்ந்து பார்த்தோன்னே ஒரு சிறிய மனிதன் பாறை மேல நின்னுக்கிட்டு இருந்தான். அவனா பாறாங்கல் எடுத்து எரிஞ்சவன்னு அவங்க 3 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த மனிதன், என்னோட பேரு மகாசக்தி, நான் தான் என்னோட கண்ணை அசைச்சு பாறாங்கல்ல புலி மேல விழ செஞ்சேன். என்னோட கண்ணை அசைவால என்னால எதையும் நகர்த்த முடியும்னு சொன்னான். அப்போ வேலு அவனோட பணியும் நாட்டுக்கு தேவைன்னு சொல்லி விளக்கி அவனையும் தன்னோட கூட்டிக்கிட்டு போனான். 4 பேரும் இருட்டு வேலைக்கு ஒரு உயரமான மலையை அணுகுனாங்க. மலை மேல பழைய கோட்டை ஒண்ணு இருந்தது. வேலுவும், நம்ம அந்த கோட்டைக்கு போய் இன்னைக்கு இரவு தங்கிக்கலாம்னு சொன்னான். அதனால 4 பேரும் கோட்டை வாசல அடைஞ்சாங்க. பேரொளி கோட்டைக்குள்ள 100கணக்கான வௌவால்கள் தொங்கிட்டு இருக்கிறதா சொன்னான். வேலு கோட்டை கதவை பலமா உதைச்சோன்னு அந்த சத்தத்தால வௌவால்கள் பறந்தோடுனுது. பேரொளி கோட்டைக்குள்ள ஒரு ராட்சசன் இருக்கிறதா சொன்னான். அதுக்குள்ள ராட்சசன் வந்து, குள்ளா வந்துட்டியான்னு கேட்டான். வேலுவும், கதவு திறங்க ராட்சச பெரியவரே, உங்களோட குள்ளன் தான் எங்களை அனுப்பினார்னு சொன்னான். ராட்சசனும், என்னோட மகன் குள்ளன் எங்கே இருக்கான், எப்ப வருவான்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டான். வேலுவும், முதல்ல கதவு திறந்து நாங்க தங்க இடம் கொடுங்க, பிறகு சாவகாசமா விவரமா சொல்றோம்னு சொன்னான். ராட்சசனும் அவங்கள உள்ள அழைச்சிட்டு போய் சாப்பிட பழங்களையும் பாலையும் கொடுத்தான். அவங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு, ஒரே கலப்பா இருக்கு, எல்லாவற்றையும் விவரமா காலையில சொல்றோம்னு சொல்லி ராட்சசன் காட்டின அறைக்குள்ள படுத்துக்கிட்டாங்க. ராட்சசனும், இங்கேயே தூங்குங்க, கோட்டைக்குள்ள வந்துடாதீங்க, வந்தா உங்களுக்கு ஆபத்துன்னு எச்சரிச்சுட்டு போனான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த ராட்சசன் பலமா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒளித்தம்பி, இந்த கோட்டையோட தென்புற அறையில இருந்து ஒரு பெண் அலற குரல் கேக்குதுன்னு சொன்னான். அப்போ வேலு,
அப்படியா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி எழுந்து போனான். அவன் அந்த அறைக்கு போய் ஜன்னல் வழிய பார்த்தான். அங்க அழகிய இளம்பெண் கண்ணீர் விட்டுட்டு உட்கார்ந்திருந்தா. அவன் மெதுவா அந்த அறைக்குள்ள போய் அவள் அருகே நின்னான். அவ அணிஞ்சிருந்த ஆடை ஆபரணங்களை வச்சு அவ யாரோ ஒரு ராஜகுமாரின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவ வேலுவை பார்த்து பயந்தா. அவனும் தாழ்வான குரல்ல, பயப்படாத, நீ யாரு, உனக்கு நான் உதவுறேன்னு சொன்னான். அவளும், நான் இந்த நாட்டோட இளவரசி, என்னோட பேர் ரத்னமாலை. 4 நாட்களுக்கு முன்னாடி என்னோட தோழிகளோட மலைக்கோவில் உள்ள அம்பிகைய தரிசிக்க போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த ராட்சசன் என்ன கடத்திட்டு இங்க வந்து அடைச்சிட்டான். அவனோட மகன் என்ன பார்த்து மணந்து கொள்ள விரும்பினானா. ஆனா இந்த ராட்சசன் தன்னோட மகனுக்கு ஒரு ராட்சச பெண்ணை தான் திருமணம் செஞ்சு வைக்கிறதா சொன்னோன்னு அவன் கோபிச்சுக்கிட்டு இந்த கோட்டையை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டானா. முடிவுல ராட்சசன் என்ன அவனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா தீர்மானிச்சு என்ன கொண்டு வந்து இங்க சிறை வச்சிருக்கான். அவன் தன்னோட மகன் வந்ததும் என்ன அவனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க போறானான்னு சொன்னான். வேலு அவ சொன்னதை கேட்டு, பயப்படாத, நாளைக்கு நான் இந்த சிறையிலிருந்து உன்னை விடுவிச்சு கோட்டைக்கு வெளியே கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு தன்னோட 3 நண்பர்கள் இருந்த இடத்துக்கு வந்தான். காலையானோன்னு ராட்சசன் வேலு கிட்ட வந்து என்னோட மகனை பத்தி விவரமா சொல்லுன்னு சொன்னான். வேலுவோ, நீ உன்னோட மகனுக்கு இந்த நாட்டு இளவரசிய கல்யாணம் செஞ்சு வைக்காததுனால அவன் கடல்ல மூழ்கி உயிர் விட போறானாம்னு சொன்னான். ராட்சசனும், ஐயோ, அவனுக்கு இளவரசிய கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா தீர்மானிச்சு இளவரசிய கூட கொண்டு வந்து இங்கே சிறை வச்சிருக்கேன். இப்போ என்னோட மகன் எங்க இருக்கான்னு கேட்டான். வேலுவும், மலையடிவாரத்துல உள்ள குகையில தான் இருக்கான். நீ போய் விவரமா எல்லாத்தையும் சொன்னீன்னா அவன் உன்னோட வருவான். பிறகு நீ கல்யாணம் செஞ்சு வைக்கலாம்னு சொன்னான். ராட்சசனும், நான் இப்போதே போய் அவனை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி மலையடிவாரத்துக்கு இறங்குனான். ராட்சசன் குகைக்குள்ள போனதை பார்த்த வேலு மகாசக்தி கிட்ட, நீ இப்பவே 4 பாறாங்கற்களை வச்சு அந்த குகையோட வாசல்ல அடைச்சிடுன்னு சொன்னான். மகாசக்தியும் அப்படியே செஞ்சோன்னு ராட்சசன் குகைக்குள்ள அடைப்பட்டு போனான். வேலு 3 பேரையும் உடனே அழைச்சிக்கிட்டு இளவரசி இருந்த அறைக்கு போனான். அவன் அவகிட்ட இனிமே ராட்சசனால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தானும் மற்றவர்களும் தலைநகருக்கு போகிற காரணத்தையும் விளக்குனான். இளவரசி அவன் சொன்னதையெல்லாம் ஆச்சரியத்தோட கேட்டா. அவ, இதெல்லாம் கதைகள்ல படிக்கிற ராஜகுமாரனோட வீர செயல்கள் மாதிரி இல்ல இருக்கு. உங்ககிட்ட ஒரு அரசருக்கு இருக்கிற அறிவும் ஆற்றலும் வீரமும் துணிச்சலும் இருக்குதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க 5 பேரும் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தாங்க. அப்போ ஒளித்தம்பி, கொஞ்சம் நில்லுங்க, தூரத்துல ஒரு யானை வர சத்தம் கேக்குதுன்னு சொன்னான். அப்போ பேரொளி, அந்த யானை மேல ஒரு கிழவர் இருக்கிறாரு, யானையோட பல குதிரை வீரர்களும் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். அப்போ ரத்னமலை, அப்படின்னா அவங்க என்னதான் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கிழவர் அநேகமா அமைச்சர் ஆனந்த சிம்மரா தான் இருக்கணும்னு சொன்னான். அப்போ வேலு, அப்படின்னா நாம இப்போதே போய் அவங்கள சந்திப்போம். அவர் இந்த நாட்டு அமைச்சராக இருந்ததுனால அவர்கிட்ட இளவரசியை ஒப்படைச்சிட்டு மன்னர்கிட்ட சேர்க்கும்படி சொல்லிட்டு நாம நம்ம வேலையை கவனிப்போம்னு சொன்னான். அவங்க கொஞ்ச தூரம் போனோன்னு ஆனந்த சிம்மரே இளவரசியையும் வேலுவையும் பார்த்துட்டாரு. வேலு அவர்கிட்ட, என்னோட பேரு வேலு, இந்த இளவரசிய ஒரு ராட்சசன் சிறை பிடிச்சு வச்சிருந்தான். நான் இவளை கண்டுபிடிச்சு மீட்டு வந்தேன். இவளை அழைச்சிட்டு போய் மன்னர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நானும் தலைநகருக்கு தான் இராணுவத்துல சேர போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். அமைச்சரோ, அது எப்படி? மன்னர் இளவரசியை கண்டுபிடிச்சு மீட்டு தர்றவங்களுக்கு இளவரசிய மனம் செஞ்சு வைக்கிறதாவும் தன்னோட நாட்டுல பாதியை கொடுக்கறதாவும் அறிவிச்சிருக்காரு. நீங்களும் இளவரசியோட வாங்க, உங்க நண்பர்களையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதை கேட்டு எல்லோரும் மகிழ்ந்து போனாங்க.